எக்ஸோடஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட எக்ஸோரிக்ஸோட சிஇஓ மிஸ்டர் கர்னல் ராஜா இணைப்பில் இருக்கார். சார்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ட்ரேடிங் லாஸ் ஆகாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பல விஷயங்களை பற்றி பேசுவோம். உங்கள் இடத்துலேருந்து சார்கிட்ட நான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம், லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய கொஷின்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சில கிளாரிட்டிஸும் நம்ம கொடுத்துருந்தோம். மறுபடியும் இப்போ இணைப்பில் இருக்கோம். சொல்லுங்கள் சார். இந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டு யார் வேணாலும் உள்ளே வரலாம், கற்றுக்கலாம், ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பணன்ற விஷயம் அவுடேட்டே ஆகாதுன்ற ஒரு விஷயமாக தானே இருக்குது. பட் ஆனால் என்ன தான் இதை கற்றுக்கிட்டு வந்தாலுமே ட்ரேடிங்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி லாஸ் ஆகிற பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. புலம்புறவன் புலம்பிட்டு தான் இருக்கான், பணம் பண்ணுறவன் பணம் பண்ணிட்டு தான் இருக்கான். அதான் ரியாலிட்டி. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? பணம் பண்ணுறவன் பண்ணிகிட்டே இருக்கான்னா அவனுக்கு ஒரு சின்ன விஷயம், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு படி டிஃப்ரென்ஸ் தான். என்னன்னு கேட்டால், இவங்க லேர்னிங்ன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருந்திருப்பாங்க, அவங்க லேர்னிங்ன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இல்லை. ஸோ இப்போது எல்லாரும் சொல்கிற அதே கருத்துக்கள் தான். இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 3 வருஷம் காலேஜ், 2 வருஷம் ஹையர் ஸ்டடீஸ், 12 வருஷம் ஸ்கூலிங்ஸ், இதெல்லாம் முடித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. இது நான் இல்லை, நீங்கள் யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. பட் இதான் ரியாலிட்டி இல்லையா? அப்போ ஒரு வேலைக்கு போகிறப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறப்போ, ஒரு ட்ரேடிங்குன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே மட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே மட்டும் வரப்போ இன்வெஸ்ட் பண்ணாலே ப்ராஃபிட் வந்துடும், பணம் போட்டால் ப்ராஃபிட் வந்துடும், அதுவுமே நீங்கள் சம்பாதிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா அது எப்படி ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்போது ரெண்டு பேருக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும், எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் உள்ளே வைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சரி எப்படி போட்டாலும் லாபம் வந்துருன்றத பிளைண்டாக நம்பி, ஓகேவா, மூடத்தனமாக நம்பி, ஒரு பச்சை கலர் வந்தால் பை, சிவப்பு கலர் வந்தால் செல் அப்படின்ற இன்ட்ராடேக்குள்ளே மாட்டிக்கிட்டு, சிலவங்க வேறு வழி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் நான் எப்பயோ பார்த்துக்கிறேன்னு இருக்கிறது வேறு கதை. அது எப்படினாலும் ஒரு லாங் டேர்மில் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு, பட் அதுக்குமே நாலேஜ் தேவைப்படுது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் என்னென்னா, சீக்கிரமாக பணம் வேணும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நினைக்கிறத பற்றி தப்பே கிடையாது. கண்டிப்பாக நினச்சி தான் ஆகணும். எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். சீக்கிரமாக எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் நடக்கணும், நான் அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. அதுக்கு பண தேவையும் இருக்குது. பட் அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்ல ஐடியா. எனக்கு சீக்கிரமாக பணம் வேணும்னு எதையாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கக்கூடாது. இப்போ இருக்கிற நடைமுறையில் எல்லாரும் பண்ணுற விஷயம் இதுதான். சீக்கிரமாக பணம் வேணும்னு சொல்லி எதுலையாவது போய் விழுந்து இருக்கிறதையும் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இது காமனாக எல்லாரும் சொல்கிற மாதிரி எஜுகேஷன் தான் இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனை தாண்டி அது கூட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுமே இருந்தால் ப்ராஃபிட் பண்ணணும். எஜுகேஷன் சொல்கிறீங்க, இப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது அதிகமாகிட்டு தானே போயிட்டுருக்கு. யூடியூப் திறந்தாலே இந்த ஸ்டாக் வாங்குங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுங்க, இந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க. போயிட்டு கரெக்டு தான். இப்போ இதில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, சார்ட்டை பார்க்குறவங்க எல்லாம் ட்ரேடர்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஃபினான்ஸ் பற்றி லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரவங்க எல்லாருமே நான் ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்னு உள்ள வந்துடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் ஆஃப் நாலேஜில் வெளியே வராங்க. இப்போ ஆஃப் நாலேஜில் வெளியே ஒரு ஃபாலோவர்ஸ்க்காகவோ இல்லை நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கால்குலேஷனில் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்கள் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்குறப்போ ஒருத்தங்களுடைய ஒரு 10 பேரோட வீடியோஸை ஒரே நாளில் உள்ள இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறாங்க. அப்போது 10 டிஃப்ரெண்ட் நாலேஜஸ் உள்ளே வருது. அப்போது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. அதோடைய ஃபுல் நாலேஜும் இருக்காது. பிளைண்டாக இப்போ எஸ்டபிள்யூபி அப்படின்றோடனே இப்போ எஸ்ஐபி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, டக்குன்னு எஸ்டபிள்யூபி வந்தோடனே எல்லாரும் எஸ்டபிள்யூ பற்றி பேசுகிறாங்க. அப்போது இந்த எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு யாருமே பேசுகிறதில்ல, எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பேசுகிறதில்ல. பிளைண்டாக அதோடைய சின்ன ஓகே இதில் போட்டால் பணம் வந்துடும், நீங்கள் இதில் போட்டால் 10 வருஷத்தில் இவ்வளோ லட்சங்கள் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத மட்டும்தான் நோக்கமாக பேசுகிறாங்களே தவிர, அப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக பீப்புளுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் ரீலை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த அட்ராக்ஷனை பார்த்துட்டு நானும் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், எல்லாத்தையும் வாங்குறேன்னு உள்ளே குதிச்சிடுறது. பட் வென் த ரியாலிட்டி ஹிட்ஸ் அப்படின்றப்போ என்னன்னா,
அதோடைய பின்விளைவுகளை முழுமையாக தெரிஞ்சுக்காம யார் தான் பாதிக்கப்பட போகிறது? மக்கள் தான் பாதிக்கப்படுறது. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட போது, ரீல்ஸ் ஓடிற போது, அவங்க குழப்பம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. பட் இது வந்து ஒவ்வொரு ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கள அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிடுறாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. இப்போ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அதை கற்றுக்கிட்டு அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ஒரு சைடு, இப்போது இன்னொருத்தவங்களை நம்பி பண்ணுறது ஒரு சைடு. இப்போ அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் வச்சு இது பண்ணலாம்ல. ஏன் வந்து பிளைண்டாக அவங்க சொல்கிறத நம்பி போகிறாங்க? இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களோட ஆர்வம் ஏன் கம்மியாக இருக்குது? இதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சர் நம்ம பேசுகிறப்போ அவங்க ஒரு வீடியோ போட்டு பேசுகிறாங்க. அப்போ ஒரு வீடியோ போட்டு பேசுகிறப்போ ஒரு பல நாளாக அவங்களோட வீடியோஸை நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்குறப்போ அவங்க 2 மென்டாலிட்டியில் பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று, உண்மையாலுமே அவங்க கற்றுக்கணும், அது மூலமாக அவங்க ப்ராஃபிட் பண்ணணும், எல்லாருமே அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், என்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், என்னோட ரீல்ஸ் நிறைய வரணும், அது மூலமாக எனக்கு ஒரு ஏர்னிங் எடுக்கணுன்றது ஒரு பக்கம். இப்போ இந்த 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி வைப்பாங்க, உனக்கே எல்லாம் தெரிகிறப்போ நீ அதை வச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வரேன்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி என்னதான் விமர்சனங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு லேர்னிங் இருக்கணும். நான் கற்றுக்கிட்டு தான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அது சொல்லிக் கொடுக்குறப்போ மற்ற ஃபீல்டுலலாம் இப்போ நீங்கள் ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஜென்ரலாக வரேன், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அதை எப்படி கரெக்டாக தப்பாக செக் பண்ணுவீங்க? இன்னொருத்தவங்கள்ட்ட மேக்ஸில் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுவோம். சேம் அதே இங்கே பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னென்னா, இது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் லைவ்ல செக் பண்ணணும்னா உங்கள் பணத்தை அதில் முதலீடு பண்ணால் மட்டும்தான் முடியும். அங்கே உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் திங்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுடைய மேனுவல், உங்களுடைய உடல் உழைப்பை போட்டு கூட நீங்கள் செக் பண்ண முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு ரியல் மணின்றப்போ இங்கே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுடைய ரியல் பணத்தை உள்ள வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அந்த பணத்தை உள்ள வைக்கிறது கூட விட்டுடலாம், அதுக்கான நேரத்தை செலவிடுறீங்கல்ல. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அது பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, தேருமா தேராதா அப்படின்ற ஒரு காலகட்டம் வருதுல்ல. அப்போது இதை எப்படி நீங்கள் மேனுவலாக பார்க்க முடியும்னா, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அதில் அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ரியலாகவே இதோடைய ஒர்க் அவுட் ஆகுதா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு 4 பக்கம் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எடுத்து இது எப்போ வரும், எப்போ வராது, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பேஸ் நாலேஜ், ஒரு 50% வந்து ஆஃப் குக் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் அந்த நாலேஜோட நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபின் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சார் இதை பற்றி என்ன, இது பற்றி என்ன, இது பற்றி என்னன்னு அவங்கள்ட்டே கேட்கலாம். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அது நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏங்க ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சராக இருக்கார் இல்லையா, அவங்கள ரிஜிஸ்டர்ட் செபி ரெஜிஸ்டர்ட்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 2000 ரூபா நீங்கள் சார்ஜஸ் பண்ணி சார் இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் கரெக்டாக, இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுறது சரியான விஷயம் தானே. ஸோ அப்போ அது யாருன்னு கண்டுபிடிச்சி அப்படி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்கனாலே ஒரு அட்வைசர் எடுத்துக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட். இப்போ ட்ரேடிங் பற்றி சொன்னீங்க, இப்போ வந்து எஜுகேஷன் வேணும், ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும், அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒருத்தன் ஒரு விஷயத்த கற்றுக்கிறானே வச்சுப்போம், ஒருத்தவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அவன் ட்ரேட் பண்ணுறானோ இல்லையா 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடறான்ல. ஆமாம். அப்போது இவனும் வந்து வளர மாட்டேங்கிறான், அவனையும் வளர விட மாட்டேங்கிறான் தானே அது ஒரு மைண்ட் செட்டு. ஆமாம். இது எப்படி ஒரு ப்ராஃபிட் பண்ணோடனே ஒரு சின்ன அமௌண்ட் க்ரீன் கலரில் பார்த்தோடனே அவளுக்கு வந்து ஓகே நம்ம தான் அப்படின்ற மாதிரி தோணிடுவான். இல்லை, அது தன்னால் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். என்னென்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்த்தோன்னே நம்ம சம்பாரிச்சிடுறோம், நம்மளே ஏமாற்றிக்கிறது. இது வந்து ஒரு சொல்லி கொடுக்கறத தாண்டி இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு வைங்க, இதுக்குள்ளே நடக்கிறதா பெரிய ஃபன்னே. இப்போ என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஃப்ரெண்டு வந்து அவன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அவன் ஒரு 4 நாள் ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி ஒரு 10 ட்ரேட் பண்ணுறான்னா அதில் ஒரு 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிருக்கும். அப்போது ப்ராஃபிட் ஆன உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துடும், அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடர் ஆகிட்டோம் அப்படின்னு, அவ்வளோதான் நம்ம தான் இனிமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அடுத்த 2வது பிரச்சனை என்னன்னா
அது அவனோட முடிஞ்சா சரி. சம்மந்தமே இல்லாதமா அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு நீயும் இதை பண்ணு, நீயும் ப்ராஃபிட் பண்ணு அப்படின்றான். இவன் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அடியோ உதைய வாங்கி இவன் ஏதோ கற்றுக்கிட்டு பண்ணியிருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லித்தரேன் நீ பண்ணுன்னு சொன்ன உடனே அவனுடைய எமோஷனல் வேற, அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் வேற, நீடு வேற, ரைட்டா? அவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பான். இவனுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கு, எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எடுத்து போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் அந்த ஃபண்டு தான், அந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அவனு தான் அவனுடைய ரியல் சேலரியாகவே இருக்கும். அவனை தூக்கி உள்ள போட்டு 2 அடி 2 பேரும் சம்ம அடி வாங்கிட்டு அப்புறம் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜார்னலிங் எடுப்பாங்க. ஒரு நம்ம ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு 100 ட்ரேடை ப்ராப்பராக ஜேர்னல் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய லாஸஸ் இருக்குது, எதனால் இந்த லாஸஸ்லாம் இருக்குது, இந்த லாஸஸை நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா அதை செல்ஃப் ஜேர்னலிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரியல் ட்ரேடர்ஸுமே தன்னைத்தானே செல்ஃப் ஜேர்னலிங் பண்ணுவாங்க. அந்த இப்போது உன் ஃப்ரெண்டு தானே, உன் ஃப்ரெண்டு நீங்கள் கேட்குறப்ப நீ ஜேர்னல் எடுத்தியாடா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது, நீ ஜேர்னல் எடுத்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ வந்து செக் பண்ணி பார்த்தியா, ஒரு ட்ரேடுக்கும் ரீசன்ஸ் வச்சுருக்கியா, உன்னோட ஃபெயிலியர்ஸ்க்கு ரீசன் வச்சுருக்கியா, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கோ இல்லை அதை சரிப்படுத்திக்கிறதுக்கோ ஜேர்னலிங் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தியா? ஜேர்னலிங்னா இங்கே ப்ராக்டிஸ் சொல்கிறீங்க இல்லை, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடுக்கான காரணம் தெரியணும், ஏன் எடுத்தேன்னு தெரியணும், எதுக்கு எடுத்தேன்னு தெரியணும், ஏன் அந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தெரியணும். இன்கேஸ் அதுக்கு ஒரு லாஸ் இருக்கும், அந்த லாஸ் ஆச்சுன்னா அதுக்கும் காரணம் தெரியணும். அப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணன்றதை ஒரு ட்ரேடுக்கும் நோட் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்கும் அவங்க நோட் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அப்போது அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்களா, இல்லை குருட்டாம் போக்கில் அது கிடைக்குதா, லைக் பை லக்கில் அந்த ப்ராஃபிட் வருதா, இல்லை ரியல் ரீசனோட தான் அந்த ப்ராஃபிட் வந்திருக்கான்றது தெரியும். அப்போது நமக்கு வர ப்ராஃபிட் இஷ்டத்துக்கு வரக்கூடாது. விச் மீன்ஸ் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களானே தெரியாமல் நீங்கள் சரியாக தான் பண்ணுறீங்கன்னு நம்பி அந்த ப்ராஃபிட் வரக்கூடாது. ப்ராப்பர் ரீசனோட வரணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொன்னீங்க, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, காரணம் தெரிஞ்சு லாஸ் பண்ணணும். எனக்கு அதுதான் விஷயம். இப்போது ஒரு லாஸ் நடக்குதுன்னா அது யாருன்னு தெரியணும்ல. ஏன்னு தெரியாமலே அந்த லாஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா இது லாஸ் ஆகிடுச்சு, ஏன்டா லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் கீழே பூச்சி லாஸ் ஆச்சு, அது ரீசன் கிடையாது. நீ எங்கே என்ட்ரி எடுத்த, நீ ஸ்டாப் லாஸ் எங்கே வச்ச, அது ஏன் வச்ச, அது ப்ராப்பரான ஜோனில் தான் வச்சிருக்கியா அந்த லாஸை, அதுக்கு நீ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணியா? அப்போ இந்த லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுனே தெரியாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறதுனா கூட அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான். ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்டே ட்ரேட் பண்ணாங்கன்னா கூட, இந்த வீடியோ பார்க்குறவங்களா கூட வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீ ஜேர்னல் பண்ணுறியான்னு அவங்க மண்டையில் தட்டி சொல்லுங்கள். ஜேர்னல் பண்ணு, அப்போ தான் நீ பண்ணுற தப்பை கண்டுபிடிக்க முடியும். நீ கரெக்டாகவே பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஜேர்னலிங் வேணும், அப்போ தான் நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ண முடியும். சார், இப்போது அமௌண்ட்டை வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எடுத்தோடனே ரியல் அமௌண்ட்டை போட்டு பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் மாதிரி? அதெல்லாம் நிறைய இருக்குது. பேப்பர் ட்ரேடிங் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து இங்கே வாங்கின மாதிரி நினச்சிக்கோங்க, இங்கே விற்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இது ரியல் எமோஷனோட கனெக்ட் ஆகாது. நீங்கள் ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுறன்றது கதை வேறு. பட் அந்த ரியல் ஃபண்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் இந்த மாதிரி பண்ணுங்களா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சின்ன ஒரு 0 கான்ஃபிடென்ட்லேருந்து ஒரு 20% கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஓகே, நம்ம சொல்கிற மாதிரிலாம் நடக்குது. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே 6 மாதம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. 6 மாதம் எப்படி நான் பொறுப்பேன்? பட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். நீங்கள் ஒரு 3 மாதமாவது மினிமம் ஒரு 100 நாள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு 100 நாள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி டெமோ அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. டெமோ அக்கௌண்ட்ஸில் ரியல் டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே என்ன தான் நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் மற்றதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இவ்வளோ என்ட்ரிஸ் வருது, இவ்வளோ என்ட்ரிக்கு நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன்னு நம்ம பல விஷயங்களை பேசினாலும், பட் வென் ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய ₹1 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட அப்போ தான் உங்களுடைய ரியாலிட்டி புரியும். ஃபேக் மார்க்கெட், விச் மீன்ஸ் டெமோ மார்க்கெட்டுக்கும் ரியல் மார்க்கெட்டில் உங்களுடைய பணம் விளையாடுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே உங்கள் சைக்காலஜியாகவே உங்களுக்கு என்ன தெரியும், இது ஒரு ஃபேக் டாலர்ஸ்ன்னு தெரியும், ஆர் ஃபேக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு தெரியும். வென் இட் கம்ஸ் டு ரியல், ஆமாம், உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை, இது சும்மா காசு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, உங்கள் பாக்கெட்லேருந்து போகிறது இல்லை. ஆனால் ரியல் மார்க்கெட் வந்த உடனே உங்களுடைய ரியல் மணி போகுது இல்லை, அப்போ தான் உங்களுக்கு நடக்கும். நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, ₹2000 இன்வெஸ்ட் பண்ண, அப்போ நீங்கள் ரியல் மார்க்கெட்டை கூட வந்துட்டீங்கன்னு வைங்க. ரியல் மார்க்கெட்டில் ரியல் எமோஷன் அப்போ என்ன நடக்கும்னா, சில பேர் சார் எனக்கு இந்த டெமோ அக்கௌண்ட்லாம் வேணாம், நான் ரியல் மார்க்கெட்டில் பணம் போட்டு ட்ரேட் பண்ணி பார்க்குறேன். ரியல் அக்கௌண்ட்லேயும் 2 பிரச்சனை இருக்குது. நீங்கள் ₹2000 போட்டு அந்த ₹2000 லாஸ் ஆகிறப்ப பெருசாகவே தெரியாது.
இல்லாட்டி அந்த 2000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி 2000 ரூபாயை ப்ராஃபிட் பண்ணுறப்பையும் பெருசாக தெரியாது. அப்போ உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்துடும். என்ன கால்குலேஷன்? 2000 ரூபா போட்டோம், 2000 ரூபா எடுத்துட்டோம். அப்போ ஓவரால் கால்குலேஷன் வந்துருச்சு, 100% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வந்துருச்சு. இந்த கான்ஃபிடென்ட் நீங்கள் 1 லட்ச ரூபாய் போட்டு 2000 ரூபா எடுக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கேபிட்டல் அதிகமாக, பயம் அதிகமாகிடும். ஏன்னா இது போனால் 2000 ரூபா தான் தோணும், அங்கே போனால் 1 லட்ச ரூபான்னு தோணும். இப்போ 1 லட்ச ரூபா இருக்கிறப்போ நீங்கள் 2000 ரூபா சம்பாதிக்க முடியாது. அப்போதான் ரியலாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர் வெளியே வரும், மார்க்கெட்டை பார்த்து பயம் வெளியே வரும். ஒரு செகண்டில் -20,000 காட்டினா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது எப்போ புரியும்னா, அது ரியல் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கிறப்போ தான், அந்த ஹாட் சீட்டில் இருக்கிறப்போ தான் அதோடைய பதட்டமே புரிய ஆரம்பிக்கும். பட் இதை கட்டுப்படுத்தணும்னா சின்ன சின்ன அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி பழக ஆரம்பிக்கணும். ஈக்விட்டியில் ஒரு 500 ரூபா போட்டு ஒரு 5 ரூபா எடுக்க முடியுதான்னு பாருங்கள். எடுக்க முடியுதா? ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்க முடியுதா? ஹாப்பி. அப்போது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிங்க. தென் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வரலாம். எடுத்த உடனே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் குதிக்க வேணாம், எடுத்த உடனே F&Oக்குள்ளேயும் குதிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் பழகலாம், ஈஸியாக பழக முடியும். இல்லையா லாங் டேர்முக்கு விட்டுறலாம். பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை, ஒரு சேஃபர் ஜோன்லேயே இருக்க போகிறீங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வருது, கான்ஃபிடென்ட்டாக என்னால் முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் F&O ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ட்ரேடிங் இஸ் எ பிஸ்னஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ப்ராஃபிட்டும் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு ஒர்க் லோடும் குறையணும் அப்படின்றதுக்கானால தான் ட்ரேடிங்குள்ளே வராங்க. ஆனால் ட்ரேடிங்குள்ளே வந்து என்ட்ரி போட்டு அதிலே உட்காந்துட்டு இருக்கான், மேலே ஏறுமா இறங்குமா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் தான் உட்காந்துருக்கேன், இதுக்கு நீ வேலையே பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். அதான் ரியாலிட்டி. இப்போ என்னன்னா, அவன் சும்மா இருந்தாலே மாதம் 30,000 சம்பாதிச்சிருப்பான். இங்கே வந்து நான் வேலையெல்லாம் விட்டுறேன், இனிமேல் நான் ஃபுல் ட்ரெயின் ட்ரேடர் ஆகுறேன்னு சொல்லிட்டு காலைல 9 மணிக்கு சார்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுங்க. சாயங்காலம் முழுக்க இல்லை இன்னைக்கு மேலே வரணுன்ட்டு. ஆமாம், அந்த வேலைக்கு போகிற எப்பயாவது ஏதோ தண்ணி கிண்ணி குடிச்சிருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான். இங்கே அது கூட இருக்காது. சாப்பாடு தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல் அப்படியே வெறிக்க மார்க்கெட்டே பார்த்துட்டே இருக்கிறது. அது இன்னுமே உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் மென்டல் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பிஹேவியர் உண்டு. என்னென்னா, நம்ம கொஞ்ச நாள் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயம் கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெக்ஸ் ஆகிடும். ஏன் வெக்ஸ் ஆகும்னா, என்னன்னா பணத்தை செலவு பண்ணது கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது, அந்த நேரத்தை செலவு பண்ணதுன்றது ரொம்ப வெக்ஸாக இருக்கும். இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே அதை சார் 3 வருஷம் படிச்சுட்டு எந்த வேலையை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அப்போ ஏன்னா அந்த 3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. 5 வருஷம் படிச்சுட்டு அந்த ஃபீல்டு இல்லாமல் வேற ஒரு டொமைன் போயிடுவாங்க, அது வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரோம்ல. சேம் த வே, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிடைக்காம அதை விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, என்ன தான் ட்ரேடிங்கில் நான் தான் புலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராஃபிட் வரல இன்றைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா டிசிப்ளினை மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டிசிப்ளின் மிஸ் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி 500 ரூபா விட்டதை பிடிக்கணும்னு நாளைக்கு உட்காந்துருவீங்க. இன்றைக்கி விட்டதை பிடிக்கணும்னு நாளைக்கு உட்காந்துட்டாலே கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான். இது அடுத்தது மார்க்கெட் இன்றைக்கி இப்படி தானே போவோம் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு டிசிப்ளினான ட்ரேடராக கூட இருக்கலாம், அந்த டிசிப்ளினையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்ல வரேன். இப்போ மார்க்கெட்டை முழு நேரம் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்தால் தான் இது பண்ண போகிறேன். அப்போது ஒரு இன்ட்ராடேக்குள்ளே இருக்கிறதுனா கூட மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிஷன்ஸ் வந்துருச்சா, இதுக்கப்புறம் என்னுடைய சார் சிம்பிளாக கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்கிறீங்க. அதான் உண்மை, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் மார்க்கெட்டுக்குள்ளே டெய்லியும் உட்காந்து டெய்லியும் நான் ட்ரேட் எடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் உட்காரக்கூடாது. நீங்கள் வேலையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே 9 to 5 வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் அதுக்கு வேலைக்கே போய் மாதம் ஒரு 30,000 சம்பாரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு 100 பேரில் 5 பேர் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தால் மீதி 95% ஆஃப் பீப்புளும் அங்கே லாஸ் தான் பண்ணுவாங்க. ஈவன் தோ கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஈவன் தோ கிளாஸுக்கே போயிருந்தாலும், அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலன்னா 95% ஆஃப் பீப்புளும் அதை ஃபாலோ பண்ணாததுனால ஃபெயிலியர் ரேஷியோஸ் தான் இருக்குது அந்த மந்த் எண்டில்.